الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகை சரியாக 6:45 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகள் திடலுக்கு வருமாறு விரைந்து வருமாறு கேட்டுக்கொள். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். சமூக சுஃபுக்கும் சஃபாலை நிறம் நெருக்கமாக அமைத்துக் கொள்ளுங்கள். இதனால் பெருநாள் தொழுகை ஏனைய தொழுகைகளை போன்ற 2 ரக்காத் தொழுகையில் தான் அதிகப்படியாக முதல் ரக்காயத்தில் 7 தக்பீர்களும் 2வது ரக்காயத்தில் 5 தக்பீர்களும் சொல்லப்படும். சஃபாலை நிறம் நெருக்கமாக அமைத்துக் கொள்ளுங்கள். ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈதுல் அத்ஹா என்ற இந்த பெருநாள் தொழுகையில் நாம் எல்லோரும் அந்த தொழுகை நிறைவேற்றியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு செல்லுவது மிக பொருத்தமானதாக இருக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஹனீஃபா முஸ்லிமா, அவர் ஒரு ஹனீஃபாகவும் இருந்தார், அவர் ஒரு முஸ்லீமாகவும் இருந்தார். தௌஹீதை முழுமையாக சார்ந்தவராகவும் இருந்தார். அல்லாஹ் என்னென்ன கட்டளைகளை எல்லாம் விட்டானோ அந்த கட்டளைகளை முழுமையாக அதில் எந்த குறையும் வைக்காமல் அதை பின்பற்றக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு சொல்லுகின்றார். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய மனைவியும் அல்லாஹ்வுக்கு முழுவதும் கட்டுப்பட்டவர்கள். இப்படி ஒரு நூல் பிடிச்ச மாதிரி பாப்பாவும் சரி உம்மாவும் சரி 2 பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த கட்டளை எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த அதில் முன்னோட்டம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதில் தான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது சொல்லி. அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ, எதை கட்டளை இருக்கின்றானோ அதில் தான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது. நாம் மனம்படி வாழ்வதில் வாழ்க்கை என்பது இல்லை என்பதை அவங்க தெளிவாக புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அல்லாஹ் கட்டளை இட்டதை செய்வதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றார்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வ லிரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும். அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களை அழைத்தால், இதன் பக்கம் உங்களுக்கு வாழ்வளிப்பதின் பக்கம் அழைத்தால் அவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார், ஒரு கட்டுப்பாடை தந்திருக்கிறார் என்றால் அந்த கட்டுப்பாடு இந்த துன்யாவிலும் மறுமையிலும் சிறந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவதற்காக தான் என்ற அந்த மனோநிலை நம்ம எல்லா வர வேண்டும். நாம் இஷ்டப்படி நம்முடைய மன விருப்பப்படி நாம் வாழ வேண்டும் என்ற நிலையிலிருந்து மாறி அல்லாஹ் என்ன சொன்னானோ அதுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்களோ
அதுக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படியான ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் வளர வேண்டும். துன்யாவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை மாதிரி அதுக்கு முன்னால ஒரு குடும்பம் வந்ததாக வரலாறு இல்லை, அதுக்கு பின்னாலேயும் ஒரு குடும்பம் வந்ததாக வரலாறு இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மாதிரி அவங்களுடைய பரம்பரை மாதிரி முன்னால வந்ததாக ஒரு வரலாறு கிடையாது, பின்னால வந்ததாகவும் ஒரு வரலாறு கிடையாது. ஏனென்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்களுடைய மகன் நபி, அவங்களுடைய பேரன் நபி, அவங்களுடைய கொள்ளு பேரன் நபி, ஒரு பரம்பரையே நபிமார்களுடைய பரம்பரை என்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை எதுவரைக்கும் நீளும்? கியாமத் நாள் வரைக்கும். கியாமத் நாள் நடைபெறுவதற்கான மிகப்பெரிய அடையாளங்கள் எல்லாம் வரும்போது அது வரைக்கும் நீளக்கூடிய ஒரு பரம்பரையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை இருக்கிறதுன்னு சொன்னா, அப்ப எவ்வளவு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். சமூக உணர்வுனா இதுதான் சமூக உணர்வு. சமூக உணர்வுனா என்ன? இதுதான் பிறகு வரக்கூடிய மக்களை சிறந்த மக்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் சில தியாகங்களை செய்வதுதான் உண்மையிலே சமுதாய உணர்வு என்பது. எனவே இந்த உணர்வு உள்ளவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இதே நமக்கு மிக முக்கியம். நான் திருந்த வேண்டும், நான் அல்லாஹ் கட்டுப்பட வேண்டும், என் மனைவியை கட்டுப்பட வைக்க வேண்டும், என் பிள்ளைகளை கட்டுப்பட வைக்க வேண்டும் என்பதை உணரக்கூடிய காலம் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருமோ அன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய தொழுகைகள், இந்த பெருநாள் நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயமாக பிரயோஜனம் உள்ள விஷயங்களாக இருக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் குர்பானியுடைய தினம். அப்படிதானே? குர்பானி என்றால் என்ன அர்த்தம்? அதிகமாக தாகம் எடுக்குன்னு சொல்லுவோம், அதிகமாக பசி எடுக்குன்னு சொல்லுவோம். குர்பான் என்றால் என்ன அர்த்தம்? அதிகமாக அல்லாஹ்வை நெருங்குவது. எதுக்கு பேர் தான் குர்பான். குர்பான் என்றால் வெறும் ஆடு இருக்கிறது மட்டும் அல்ல. குர்பான் என்றால் உண்மையான அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குவதற்கு சொல்லப்படுகிற பெயர் தான் குர்பான். இதை நம்முடைய வாழ்க்கையில இது இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நான் எவ்வளவு நெருங்குகிறேன் என்பது முக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை ஃபுல்லா நீங்க பாருங்க, அவங்க செஞ்ச வேலைகளை ஃபுல்லா பாருங்க. இதெல்லாம் நாம செய்ய மாட்டோம், அந்த அளவுக்கான வேலைகளா இருக்கும். இதெல்லாம் மனித மூளையால் செய்ய முடியாது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்ற அந்த சிந்தனைக்கு கொண்டு போற விஷயமா இருக்கும். ஆனா அந்த நிலைகளிலும் அவங்க செஞ்சாங்க. பாப்பாட்ட போய் பேசினா என்ன கிடைக்கும்? பாப்பாவுடைய வெறுப்பு கிடைக்கும், ஆனால் அல்லாஹ்வுடைய குர்பத் கிடைக்கும், நெருக்கம் கிடைக்கும். மனைவியை கொண்டு போய் விட்டால் அது ஒரு மன ரீதியான ஒரு உளைச்சலை ஏற்படுத்தும் தான். மனைவியை விட்டுட்டோமே, பிள்ளையை விட்டுட்டோமே சொல்லி ஒரு பாலைவனத்துல என்றாலும் அப்படி விட்டால் இது கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். மகனை கொண்டு அறுக்கிற நேரத்துல மகனை அறுத்தால் நமக்கு மகன் இல்லாம போயிடுவான். அப்படிதானே? வாழ்க்கையில நல்லா யோசிச்சு பாருங்க. மகனுக்கு ஒண்ணுன்னா நம்மளால தாங்க முடியாது. நம்ம வெளிநாட்டுல தான் இருப்போம், நாம எவ்வளவு தூரமா இருப்போம், கண்ணு முன்னால கூட பார்க்க மாட்டோம். ஆனா பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஃபுல்லா அங்க போனீங்களா, இதை காட்டீங்களா, டாக்டர்கிட்ட பண்ணீங்களா, ஊசி போட்டாங்களா, ஊசி போட ஊசி போட்டா தாங்க மாட்டான், அவனுக்கு என்ன செய்யணும்? மருத்துவம் இது மருந்தை மட்டும் கொடுக்க சொல்லுங்க, லிக்யூடா மட்டும் கொடுக்க சொல்லுங்க. ஒரு கடையில தூசி போட்டுட்டா, ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் அடிச்சுட்டா உடனே என்ன செய்யறோம்? சண்டைக்கு போயிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சண்டைக்கு போக மாட்டோம். ஆனா பையன் விஷயத்திலேயே புள்ள விஷயத்திலேயே ஒண்ணு சொல்லிட்டா என்ன செஞ்சிருவான்? உடனே அவர்களோட சண்டை போவதற்கு நாம தயாராகும். அப்ப பிள்ளை என்று சொன்னாலே நாம நம்முடைய பிள்ளை விஷயத்துல அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவன் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட நம்ம சம்மதிக்க மாட்டோம், அது நம்முடைய மனசு ஏத்துக்காது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதுக்கு தயாரானாங்க. ஏன் ஆனாங்க? மகனை இருந்தாலும் எது கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய குர்பத், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். இதுதான் முக்கியம். இதுக்கு பேர் தான் குர்பான். அல்லாஹ்வை எவ்வளவு நெருங்குகிறோம் என்பதுதான் முக்கியம். இதை ஆடைகளை அணிந்து கொண்டு இதை வந்தோம், கேட்டோம், இதை தொழுவோம், 4 விஷயங்களை கேட்டோம், வீட்டுல போய் ஆட அர்த்தம், மக்களுக்கு விளம்பரம், இது மட்டுமல்ல குர்பானியுடைய நோக்கம். குர்பானுடைய முழு நோக்கம் அல்லாஹ்வை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எவ்வளவு நெருக்கமாகிறோம் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை விட்டுட்டு போனாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உம்மத்துக்கு எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் சொல்ல குர்ஆன்ல, இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதா. இப்ராஹிம் ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருத்தருடைய கேரக்டர், நல்ல கேரக்டரையும் முழுமையாக கொண்டவராக ஒரு சமூகமாக அவர் இருந்தார் என்று அல்லாஹ் சொல்ல. அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்ல. இன்னஹு கான இன்ன இப்ராஹீம கான அவ்வாஹுன் அலீம். தொடர் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தார். எல்லாருக்காக வேண்டியும் தொடர் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இப்ராஹிம் இருந்தார். ஹனீஃப், ஹலீம். அல்லாஹ் சொல்லுகின்றார் அவர் மிக இளகிய மனம் படைத்தவராக இருந்தார்.
இன்ன இப்ராஹீம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் பற்றி சொல்லும்போது இந்த அளவுக்கு சொல்கிறார், அவர் கஷ்டமான சூழ்நிலையிலும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கட்டளைகளை முழுமையான முறையில் நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருந்தார். இன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி ஏராளமான செய்திகளை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு விட்டுட்டு போன செய்தி. இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுட்டு போன செய்தி. என்பால் அல்லாஹ் அப்படின்னே நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம். நாம வாழ போறது 60 ஆண்டு அல்லது 50 வருஷம் அல்லது 40 அல்லது 30 அல்லது இன்னும் ஒரு வாரம் அல்லது நாளை அல்லது இன்னும் 1 மணி நேரம் எதுவா இருக்கலாம். ஆனால் நாம் வாழுகிற காலத்தில் நாம் எதை விட்டு விட்டு போகிறோம் என்பது முக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுட்டு போனதை யோசிக்கிறோம். நான் என்னுடைய குடும்பத்தை வாழ்ந்த உலகத்துல, ஆனால் என்னுடைய குடும்பத்துக்கு எதை விட்டுட்டு போனேன் என்பது முக்கியம். பணம் காசு என்பது அல்ல, பண்பால் அல்லாஹ்வுடைய ஈமானால் அமல்களால் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய சமூகத்துக்கும் எதை விட்டுட்டு போகணும் என்பது முக்கியம். எல்லாரும் ஒரு நாள் மரணிக்க போறோம். எல்லாருடைய ஜனாசாவையும் மக்கள் தூக்கத்தான் போறாங்க. தூக்கும் போது நிச்சயமா பேசதான் போறாங்க. இந்த ஜனாசா எப்படிப்பட்டது, இந்த ஜனாசா நல்ல ஜனாசாவா, இது கெட்ட ஜனாசாவா, இது சமூகத்துக்கு பிரயோஜனமா இருந்துச்சா, இந்த சமூகத்துக்கு பிரயோஜனமா இல்லாம இருந்துச்சா என்பதை நிச்சயமா பேச போறாங்க. ஒவ்வொரு ஜனாசாக்களும் நிச்சயமாக விமர்சனம் செய்யப்படும். அந்த விமர்சனம் செய்யப்படும் போது இந்த ஜனாசா நல்ல ஜனாசா, இந்த ஜனாசா சமூகத்துக்கு என்னென்ன விஷயங்களை விட்டு போச்சு, இந்த ஜனாசா சமூகத்துக்கு நல்ல நல்ல பண்புகளை எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போச்சு, இந்த ஜனாசா குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு ஜனாசாவாக இருந்துச்சு என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக போய்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நாம் எதை விட்டு விட்டு செல்ல போகிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழக்கூடிய காலகட்டங்களில் நபிமார்கள் வாழ்க்கை மூலமாக நமக்கு தரக்கூடிய பாடங்களை படிப்பினையோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களாக, நாமே நம்முடைய குடும்பத்தார்களையும் சிறந்த ஒரு முஸ்லிம்களாக உருவாக்கக்கூடிய மக்களாகவும், நாம் இந்த மரணித்த பிறகு ஒவ்வொருவரும் ஏதாவது இந்த துன்யாவின் பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து ஏற்றுக்கொண்டு, ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த பெருநாளுடைய செலிப்ரேஷன் என்று சொன்னாலே அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதான், அமல்களை ஏற்றுக்கொள்வதான். இந்த பெருநாளுடைய செலிப்ரேஷன் சொன்னாலே என்னதான், நபி தோழர்களுக்கு ஞாபகம் வர்றது என்னதான், தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் அமலன் சாலிஹா, அல்லாஹ் உங்கள்ட்ட இருந்தும் என்னிடமிருந்தும் நல்ல அமல்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இதுதான் பெருநாளுடைய செலிப்ரேஷன் என்று சொன்னாலே அது இதுதான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நம்முடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதை அமல் செய்கின்ற பாக்கியவான்களாக நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. அந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பள்ளி கட்டுமானம் பணி நடந்து கொண்டிருக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இன்னும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் விரைவாக நம்ம அந்த இடத்தை முடிக்கலாம். அடுத்த ரமலானுக்குள்ள பள்ளி கட்டுவதற்கான அடுத்த முயற்சிகள்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம ஈடுபடலாம். எனவே சகோதரர்கள், இதுல கொஞ்சம் முடியுமான சகோதரர்கள் இதுல கொஞ்சம் கவனம் எடுத்து பள்ளிக்காக பிறரிடமாவது சதக்கா கேட்டு தெரிந்தவர்களிடத்தில் இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி பள்ளி கட்டுமானத்திற்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாஹித் அவானின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. அதெல்லாம் சலாம் கொடுத்துமா? அதெல்லாம் விட்டுட்டீங்க, அதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க. அப்படி தானே சொல்றீங்க, காதில் விழுந்துருச்சு. காதில் தானடா சொன்னேன். என்ன தேவை நீங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு போகலாம். எல்லாம் ஒரு போட்டோ எடுத்துப்போம். இப்படி நின்றுட்டீங்களா கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். இப்படி நின்று இந்த பக்கம் இந்த பக்கம் நில்லுங்க, கிளாரிட்டி எல்லாம். ஆமா, ஒரே போட்டோ எடுத்துப்போம்.
Thank you.